சோவியத்தா கசகஸ்தான்றப்ப இருந்த ரொம்ப முக்கியமான வார் மெமோரியல் சென்டர் இது. நீங்கள் நான் பேச்சே வரல, அவ்வளவு பனி குளிருது. இந்த இடம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா 1917 to 1920 இது வந்து ரஷ்யன் ரெவல்யூஷன் 1970 நமக்கு தெரியும். அதனுடைய ரெவல்யூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு சோவியத்தாக வந்து ஃபார்ம் ஆகி ஒரு உள்ளே நடந்த உள்நாட்டு புரட்சி, இந்த எதிர்ப்புரட்சியாளர்களுக்கு எதிராக லெனின் தலைமையில் நடந்த போராட்டத்தை நினைவு கூறுற விதமாக தான் 1917 1920 அப்படிங்கிற இடத்த வந்து குறிப்பிடுறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய இறந்த நபர்களுக்கான ஒரு அணையாத ஜோதி, தோழர்களுக்கான அணையாத ஜோதிங்கிறது இருக்குது. அதே போல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னும் ரொம்ப முக்கியமான வார், சோவியத் வந்து 2ஆம் உலகப் போரில் ஹிட்லருக்கு எதிரான பெரிய போர். நீங்கள் ரஷ்யா, சோவியத், அமெரிக்கா அண்டு பிரிட்டன் 3 இணைஞ்சிருந்தாலும் கூட 2 கோடி பேரை வந்து அந்த போரில் இழந்த நாடு வந்து சோவியத். அதனுடைய நினைவாக தான் 1941லேருந்து 45 வரைக்கும் அந்த இறந்த தோழர்களுக்காக இருக்கக்கூடிய இந்த நினைவிடம் இது. கசகஸ்தான் ஒரு 91 வரைக்கும் சோவியத்தில் இருந்த நாடு அப்படிங்கிறதுனால கடைசியாக அவங்க தான் சோவியத்துலேருந்து வெளில வந்தாங்க. அதனுடைய நினைவாக தான் அது இருக்குது. அதில் இருக்கக்கூடிய சிற்பங்கள்னு பார்த்தா கிட்டத்தட்ட பல போர் வீரர்கள் ஒரே கல்லுக்கு மாதிரியான ஒரு சிற்பமாக இருக்கும். ரொம்ப நுட்பமாக அழகாக வந்து கலாபூர்வமாக செதுக்கப்பட்ட ஒரு சிற்பம். இந்த இடமே வந்து ஒரு சோவியத் அந்த புரட்சி தொடங்கி அதே போல் உள்ள 2ஆம் உலகப் போர், இதில் பல போர்களில் இழந்த அந்த தோழர்களுக்காக வைக்கப்பட்ட நினைவிடம். ரொம்ப ஒரு நினைக்கும் போதே ரொம்ப ஒரு எமோஷ்னலாக அந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சதுனால கனெக்ட் ஆகுது. The places you visit in India? Кино, Film. Да. Whose film? Сриdevi, танцуй. Hema Malini, Dharmendra. And who is your best hero? Nitin Chakraborty. Nitin Chakraborty. But our hero is Lenin. Lenin is our hero. Bulduk şetsiz bakıt şamın rakkan, Tillesek tentek kolpun bögül kakkan. Bizdin gel yengdek yeli kundu şölge, Jayınalda japrağın makşuruna atkan. இந்த இடம் இந்த வார் மெமோரியலோட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் தான். அது பக்கத்திலே இருக்கும். இந்த இடம் என்னென்னா, நீங்கள் சோவியத்தோட கடைசி காலத்தில் அதனுடைய வீழ்ச்சியப்போ ஆப்கானோட ஒரு போர் நடந்துச்சு. ஆப்கானில் வந்து அமெரிக்காவுடைய தலையீடு, குறிப்பாக பின்லாடனை வளர்த்து விட்டது அமெரிக்கா சிஏ அப்போ தான் பண்ணுச்சு. பின்லாடன் மாதிரியான தீவிரவாதிகளை வளர்த்து விட்டு சோவியத்துக்கு எதிராக அப்படி நடத்தும்போது அந்த போரில் இறந்தவர்களுடைய நினைவிடம் தான் இது. நினைவிடம் இருக்குது. அதே பின்லாடன் வந்து பின்னாடி அமெரிக்காவுக்கே எதிரியாக மாறினதுக்கும் நமக்கு தெரியும். ஆனால் அந்த பின்லாடனை வளர்த்து விட்டது இந்த ஆப்கான் போரை பற்றி தான் அமெரிக்கா வளர்த்து விட்டுச்சு. அதனுடைய நினைவு சின்னம் தான் இது. இது சோவியத்தாக இருந்தப்போ நடந்த போர். இதுவும் அதனுடைய பக்கத்துலேயே இருக்குது. அப்படியே நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு டவர் இருக்கும், பில்டிங் ஒன்று, ஓல்டஸ்ட் பில்டிங். அது வந்து கசாக்கில் இருக்கக்கூடிய ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான மியூசியம். அது எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. இவ்வளோ பெரிய இடம். இந்த இடத்துல பார்த்தா மக்கள் நடமாட்டம் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. நிறைய சோவியத்துடைய நினைவுகளாக இந்த பகுதி வந்து இருக்கிறது நமக்கு நல்லா தெரியுன்றதுக்கு வந்தால்
கட்டுற நீ போதும் 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 ஸ்னோமேன் கீழே ஒரு பால் பண்ணிருங்க அவ்வளவுதான் கீழே விடுவோமா 1 2 3